தவத்திற்கு இடையூறாக எது வந்தாலும் தவம் செய்பவர்கள் மனம் தளர்வதில்லை. இதான் முன்னுரை. இந்த மந்திரமும் ஏற்கனவே பதிவாக இருக்குது. இருந்தாலும் இதை தெளிவுபடுத்தினா அடுத்த மந்திரத்துக்கு போறது ஈஸியா இருக்கும். நீங்கெல்லாம் கேட்கல, நீங்கெல்லாம் இன்னும் கேட்கல அந்த மந்திரத்தை. அதனாலதான் திரும்ப எடுத்தேன். இந்த மந்திரத்தினுடைய பொருள், ஒரு இடத்தில் இருந்து பொறிபுலன்களை அடக்க வேண்டும். துன்பத்தை தாங்க வேண்டும். அவ்வாறு செய்யும் தவம் எழுச்சியையும் அருள் அழகையும் தரும். அவர்களுடைய இந்த தவத்தை கெடுப்பதற்கு இந்திரனோ வேறு தேவர்கள் யார் வந்தாலும் அவர்களுடைய தவம் தடைபடுவதில்லை. விளக்கம்: இந்திரன் முதலியவர்கள் தடுக்க முடியாது என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு வாசனாமலமும் போகும். இந்த மந்திரத்தில் இருந்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கண்ட கண்ட இடங்களுக்கு சுற்றாமல் ஒரு இடத்தில் இருந்து செய்வதுதான் தவம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சைவர்கள் செய்யற தவறு என்னன்னா, கோயம்புத்தூர்ல நிகழ்ச்சி அங்க இருப்பாங்க, பொள்ளாச்சியில் நிகழ்ச்சி அங்க இருப்பாங்க, பழனி நிகழ்ச்சி அங்க இருப்பாங்க, எல்லா நிகழ்ச்சியிலும் யார் இருக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. ஆனா கடைசியில் அடைந்தது என்னன்னு பார்த்தா ஒன்னும் இருக்காது. இப்ப நானெல்லாம் நீங்க எனக்கு இவ்வளவுதான் நிகழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஒரு 15-20 வருஷமா எனக்கு வர நிகழ்ச்சிகளை நான் மறுத்து தான் எதை குறைச்சிக்கிட்டேன், நிகழ்ச்சியை குறைச்சிக்கிட்டேன், நானா குறைச்சிக்கிட்டேன். முன்பெல்லாம் மருத்துவம்னா என்ன செய்வாங்க, முன்பெல்லாம் எப்படின்னா மருத்துவம்னா உடனே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்போ இந்த செல்போன் வந்துட்டதுனால மருத்துவ உடனே 10 நம்பர் வச்சிருப்பான். என்ன விட்டுட்டு அடுத்த நம்பரை கூப்பிட்டு புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். அது நமக்கு ஒரு வகையில் செல்போன் வந்ததுல சாதகமா போச்சு. நம்ம நீங்க கண்ட இடங்கள சுத்த ஆரம்பிச்சு பெருமையா இருக்கும். சும்மா ஒரு ஷோல்டர் பேக்கை போட்டுக்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி ஊரா போயிட்டு வர்றது நல்லா இருக்கும். ஆனால் அந்த இருந்துங்கிறது இருந்தா மட்டும்தான் யோகம் வரும். நீங்க கோயில்களிலேயே சமய ஆச்சாரியார் நின்றுகிட்டே இருப்பாங்க, சந்தான ஆச்சாரியர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் 63 சிலை பாருங்க நின்றுகிட்டு இருப்பாங்க, காரைக்கால் அம்மையாரை தவிர. ஆனா சமயக்குறவுல இவர் அருள்நந்தி சிவாச்சாரியார், மரணியான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியர், மெய்கண்டர்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க களப்பணி, ஃபீல்டு ஒர்க், ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்க நின்றுதான் ஆகணும். இது அப்படி இல்லை. ஒரு இடத்துல உட்கார்ந்து குருவே உட்காரும் போது நீங்க உட்கார்ந்தானே ஆகணும். இப்ப நீங்க உங்க வீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்து பேசுறாங்க, பெரியவங்க சொல்றது நீங்க கேட்காம வீட்டுக்குள்ள நடமாடிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா அப்படியா, ஆமா அப்படியான்னு சும்மா பேருக்கு சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல முதல்ல உட்கார்ந்து கேளு, இல்லைன்னா கேட்கலன்னு சொல்லு, ஆனா அந்த ஆக்ஷன் மட்டும் என்ன செய்யாத, விடாத அப்படி சொல்லுவோம். ஞான பாடத்துக்கு முதல்ல எது ரொம்ப முக்கியம், அதைத்தான் அவர் இருந்துனார். கண்ட இடங்களில் சுற்றாது ஓரிடத்தில் மிக அருஞ்செயலாதலை பற்றி இருந்து என்றார். அது எல்லாராலையும் முடியாது. வீட்டில் பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது யார் உட்கார்ந்து கேட்கறாங்க? வந்துட்டாரு, வயசானா சும்மா இருக்கிறதுல டைமுக்கு டீயே குடிச்சோமா, ஏதோ வாக்கிங் போனோமா, எங்கேயாவது வீட்டை விட்டு எங்கேயாவது சுத்திட்டு வந்து இருக்கிற பொம்பளைகள்லாம் உயிர் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவீங்களே தவிர, அவர் சொல்றதை உடனடியாக அப்படியே கையை கட்டி சின்மூத்திரை காட்டி உட்காந்து கேட்க போறீங்களா? அது ஒரு நாள் நடக்காது. அதனாலதான் இந்த முதல்ல என்ன பழக்கம் இருக்கணும், உட்கார்ற பழக்கம் வரணும், சிட்டிங் வரணும். நீங்க ஒவ்வொரு ஊரா ஷோல்டர் பேக்கை போட்டு டவுன் பேஸ் ஏறி போய் பழகிட்டீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் ஒரு நோயா மாறிடும். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உடல் நலம் கெடும். பஸ் ஒத்துக்கிடாது, வெளியே உணவு ஒத்துக்கிடாது. ஒரு இடத்துல உட்கார ரெடி ஆகுங்க, அது கூட உங்க கூட உட்கார்ந்தவங்க 5 வருஷம் 10 வருஷம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. உங்க கூட முதல்ல உட்கார்ந்தவங்க இருப்பாங்க, அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து யாரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க,
அவன் உங்களை விட அட்வான்ஸா 5 வருஷம் 10 வருஷம் போயிடுவாங்க. அங்கேயும் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. 9ஆம் நூற்பா சொல்லுன்னா தெரியாது, இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. 12ஆம் நூற்பா தெரியாது, சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, அந்த பஞ்சாயத்துக்கு ஆகாம இந்த பஞ்சாயத்துக்கு ஆகாம எந்த பஞ்சாயத்துலையும் ரேஷன் கார்டு இல்லாமல் போயிடும். ஆமாம், அதான் நடக்கும். என்ன சொன்னாரு, கண்ட கண்ட இடங்களில் சுற்றாது ஓரிடத்தில் மிக அறிஞ்சலாதில் இருந்து என்றார். ஆனால் எங்கு தவம் செய்தால் தவப்பலன் அதிகம் கிடைக்குமோ அதை கருதி காடுகள், மலை குகைகள், நதிகளில் சென்று செய்யறது வேற, அது தவறு கிடையாது. அப்படி யார் நம்ம ஊர்ல புறப்பட்டு போறாங்க? காலையில புறப்பட்டாங்க, காட்டில் தவம் செய்ய போறாங்க. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு புறப்பட்டாங்க, மலை குகையில தவம் செய்ய போறாங்க. பிறகு புதன்கிழமை கிளம்புனாங்க, நதிக்கரையில் தவம். அப்படி யார் நம்ம ஊர்ல யாரும் போயிட்டு இருக்காங்களா? அப்படி போனா நானே அவங்களை குருவா ஏற்றுக்கிடுவேன். அடுத்தது, விருப்பத்தின்படி ஒருவன் 5 புலன்களின் வழியாக செல்லுகிறான். அந்த வழியை திடீரென்று மாற்றி சிவன் பக்கம் திருப்புதல் என்பது எளிது அல்ல. அதனால் திருமூலர் இந்த மந்திரத்துல வருந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். முதல் வரியில இருக்குது. ஆமா, அடுத்த செய்தி சொல்ல போறார். ஒருவர் இந்த தவத்தில் ஈடுபடும் போது அவருடைய உடம்பு மெலிய ஆரம்பிக்கும். அதைத்தான் ஊன் உடல் உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று சொல்லுகிறோம். அவரை சிவமாகவே பார்ப்பார்கள். அந்த தவத்தின் காரணமாக அவருக்கு அருள் அழகு வரும், முகத்தில் ஒரு பொலிவு வரும். வடமொழியில தேஜஸ் என்று சொல்லுவாங்க. தேஜஸ் சமஸ்கிருத வகுப்புல அல்லது வேதாந்த வகுப்புல வகுப்பு தொடங்கும் போதே இதை விண்ணப்பமா வைப்பாங்க. இறைவா, நாங்கள் இந்த பாடத்தை படிக்க போறோம், குருவாகி எனக்கும் என்னுடைய சீடனுக்கு என்ன வரணும்? தேஜஸ் வரணும். இந்த சகனாவதுங்கிறது, ஓம் சகனாவது சகனவ் புனக்து சகவீரியம் கரவா வகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து மாவித்விஷாவகை ஓம் சாந்தி சாந்தி சாந்திங்கிற மந்திரத்தில் என்ன வேண்டுவாங்க? நாங்கள் இந்த 2 பேரும் இந்த பாடத்தை படிக்க போறோம், இந்த பாடத்தை படிக்கிறது மூலமா என்னுடைய சீடனுக்கும் முகப்பொலி வரணும், யாருக்கும் வரணும்? எனக்கும் வரணும்னு இந்த மந்திரத்தில், அதான் தேஜஸ்ங்கிறது அந்த ஒளி, அது வரும். புரியுதா? உயிரினுடைய உயிர் வியாபகத்தை உணரும். அரிய செயல்களை அந்த சாதகன் செய்வான். இதனை குறிக்கவே திருமூலர் எழில் தவம் என்றார். இந்த மந்திரத்தில் பெருந்தன்மையாளர்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கு பொருள், இந்த நிலையை அடைந்தவர்கள் பொருள் வந்ததற்காக மகிழவும் மாட்டார்கள், பொருளை இழந்ததற்காக வருந்தவும் மாட்டார்கள். நிறைகுடம் போல் இருப்பார்கள். அடுத்த பத்தி, பௌத்த மதங்களில் சமண மதங்களில் அரிய தவம் செய்பவர்களை இந்திரனுக்கு அடுத்த வரலாறு இருக்கிறது. நகுடன் என்பவனுடைய தவம் கெட்டதும் விஸ்வாமுத்திரனுடைய தவம் கெட்டதும் இந்திரனால். ஆனால் ஒருவர் சரியைகிரிய யோகத்தில் உறுதியாக இருந்தால் அவர் சிவபுண்ணிய சீலராகிறார்.
அவருடைய தவத்தை இந்திரனாலும் மாற்ற முடியாது. அணை போட்டாலும் பெருகுகின்ற ஆறு போல அணைய உடைச்சுக்கிட்டு ஆறு வந்துருது இல்ல சில நேரங்கள்ல, அதுபோல அவருடைய சிந்தனை சிவனிடத்தில் செல்லும். சிவனை அவர்கள் உறுதியாக பற்றி நிற்பார்கள். அடுத்த மந்திரத்துக்கு பொழிப்புரை சொல்லி இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்கிறேன். கரந்தும் கரத்திலன் என்ற மந்திரம், அந்த மந்திரத்திற்கான முன்னுரை என்னதுன்னா, தவம் செய்தவருக்கே சிவன் தன்னை காட்டுகிறார். அந்த மந்திரத்திற்கான பொருள் சொல்ல போறேன். மந்திரத்தினுடைய தொடக்கம் என்னது, அதுக்கு பொருள் சொல்ல போறோம். பக்குவமடைந்த ஆன்மாக்களால் விரைந்து தொழப்படுபவன் வெண்ணிறமுடைய மதியை அணிந்த சிவன். வெண்ணிறமுடைய மதியை அணிந்த சிவன் அவன் எல்லா உயிர்களிடத்திலும் அல்லது பல உயிர்களிடத்தில் விறகில் தீ போல் மறைந்திருக்கிறான். தவத்தை செய்கின்றவர்களிடத்தில் தயிரில் நெய் போல் வெளிப்பட்டு நிற்கிறான். புறக்கண்ணுக்கு அவனுடைய உண்மை நிலை தெரியாது. சொரூபத்தை புறக்கண்ணால பார்க்க முடியாது. விரிந்த சடை உடையவன், பசும்பொன் போன்ற நிறத்தை உடையவன், தவம் செய்தவர்களால் மட்டும் நெருங்குவதற்கு உரியவன். விளக்கம்: சிவன் தவம் செய்பவர்களால் அறியப்படுபவன், மற்றவர்களால் அறியப்படாதவன். இந்த மந்திரத்தில் கரந்தும்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது பக்குவம் இல்லாதவர்களுக்கு வெளிப்படாமை. கரந்திலன் ஒரு வார்த்தை இருக்கும். பக்குவர்களுக்கு மணியின் ஒளி போல, விளக்கின் ஒளி போல வெளிப்படுதல் அர்த்தம். புறக்கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணுக்கும் தோன்றான்னு சொல்றாருல, அதுக்கு விளக்கம் சொல்றாரு. கண் மாயையால் ஆனது. அது மாயையினால் உருவான பொருளை மட்டும்தான் பார்க்கும். கண் தானே அறியாது. உயிரும் மனமும் ஒன்றி கண்ணோடு ஒன்றும் போதுதான் கண்ணு அறியும். எனவே கண் பொருளை பார்க்குமே தவிர அருளை என்ன செய்யாது, பார்க்காது. அருளை பார்ப்பதற்கு என்ன கண் வேணும்? ஞானக்கண் வேண்டும். நம்முடைய 11ஆம் திருமுறையில் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம்னு ஒரு பாட்டு இருக்குது.
அந்த பாட்டை எடுத்துக்கிடுங்க. பொன்னார் மேனியனேங்கிற பாட்டை எடுத்துக்கிடுங்க. அதையெல்லாம் நாம் பசும்பொன் நிறத்தன்கிறதோட சேர்த்து படிக்கணும். பசும்பொன்னு ஏன் சொன்னாருன்னா, அதாவது மாற்றுக்குறையாத பொன். இந்த மந்திரத்தில் அருந்தவம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கு பொருள் இந்த தவத்தை எளிதில் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அணுகலும் ஆகான் என்பது தவம் செய்தவரே அணுக முடியும்னு அர்த்தம். யாராலும் அணுக முடியாது என்று பொருள் அல்ல. விரைந்துங்கிறதுக்கு நானா ஒரு பொருள் சொன்னேன், அது அப்படியே இதில் இருக்குது. விரைந்து என்பதற்கு காலம் தாமதிக்காமல். அதுதான் நம்ம இதில் திருவெம்பாவையில் சொல்றோம்ல, எண்ணிக்கொடு உள்ளவா கூறினோம். கூறுவோம் நீ அது வரைக்கும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதுன்னு மாணிக்கவாசர் சொல்றாரு பார்த்தீங்களா. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன் என்று சொல்லுகிறார். சைவத்தில் மட்டும் சாதனத்தில் விரைந்து என்பதற்கு பரபரப்பா இருக்கிறது இல்லை. இப்ப விரைந்துன்னா இப்ப நம்ம 4 மந்திரம் பார்த்தா 8 மந்திரம் பார்த்துன்னா அப்படி பொருள் இல்லை. சரியான நேரத்தில் அந்த வேலையை சரியா செய்யறதுக்கு பேர் தான் விரைந்த தவிர, விரைந்துன்னா உடனே 4 மந்திரம் படிக்கிறது 8 மந்திரம் படி, அதுக்காக 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன் 3:30 மணிக்கு எந்திரிச்சா அதுவும் தப்பு. நான் படித்த ஸ்கூலில் ஒரு டைரி தருவாங்க. அந்த டைரியில் போட்டிருப்பாங்க, உரிய நேரத்தில் பள்ளிக்கு வருதல் சரி, உரிய நேரத்துக்கு முன்னால் வருவது தவறுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு வாத்தியாரை நியமிப்போம். காலையில் 8:30 மணிக்கு முன்பு டியூட்டியில் ஒருத்தர் இருப்பார். அவர் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அட்வான்ஸாக வர்றவன் சில தவறுகளை செய்வான் அவனை பிடிக்கிறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அவன் நிறைய யாரும் இல்லாதனால நிறைய தவறுகளை செய்வான். வகுப்பரில் ஹெச்எம் சேர்ல வாத்தியார் சேர்ல உட்காருவான். இப்படியே நிறைய சேட்டைகள் பண்ணும். அதுக்குன்னு ஒரு வாத்தியாரை போட்டிருப்போம். அதனால விரைந்துங்கிறதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப அவர் தான் வேகம் கெடுத்தான்ட்டாரு. வேகம் அல்ல இங்கு. விரைந்து என்பதற்கு உரிய நேரத்தில் உரிய வேலையை சரியா செய்தல். 6 மணிக்கு ஒரு வேலைன்னா அந்த வேலையை 6 மணிக்கு செய்யறது தான் விரைந்த தவிர நம்ம வேற பொருள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விரைந்து என்பது என்னதுன்னா, வாய்த்தது நமக்கு இதோர் பிறவி, இந்த பிறவியை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சைவத்தில் நம்ம வேகமாக சரியை முடிச்சாதான், ஒரு 8ஆவது படிக்கிற பையனுக்கு என்ன புத்தி இருக்கணும், நம்ம வேகமாக 8ஆவது முடிச்சாதான் எந்த போக முடியும். ஆனால் அவன் விரைந்துங்கிறது 6 மாசத்துல முடியாதல்ல. புரிஞ்சுட்டா? இப்போ இந்த 8ஆவது படிக்கிற பையன் விரைந்துங்கிறதுக்காக 6 மாசத்துல என்ன எழுத முடியாது. டபுள் ப்ரொமோஷன் அதெல்லாம் அது அந்த காலத்தில், இப்போ அது நடைமுறையில் இல்லை. இப்போ அந்த கான்செப்டை நம்ம உதாரணமாக எடுக்க வேண்டாம். ஒரு 8ஆவது படிக்கிற பையன் நான் 6 மாசத்துலேயே 8ஆவது பாடத்தை படிச்சுட்டேன், இனி நீங்க 9ஆவதுக்கு அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு வரையறுக்கப்பட்ட ஆண்டுகள் 12 மாதம், ஓராண்டு. அதுக்குள்ள அவன் இவ்வளவு விரைவா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? சரியான பாட வேலைக்கு பள்ளியில் இருக்கணும், சரியான நேரத்தில் இருக்கணும், அதை அன்றைய பாடத்தை என்ன செஞ்சிருக்கணும். அதுதான் அதுக்கு விரைந்து என்று பொருள். அப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளணும். புரியுதா? அதே இதுல சொன்னாரு. அடுத்தது வெண்மதியன் என்று சொன்னது. கதவை திறந்து விடுங்க. திறந்திருக்கா? வாங்க சிவா வாங்க. வெண்மதியன் என்று சொன்னது, இறைவன் சந்திரனை மன்னித்து ஏற்றது போல நம்மையும் ஏற்பது. சிவார்ப்பணம், குருவே போற்றி. சந்திரனை மன்னித்து ஏற்றது போல நம்மளையும் ஏற்பான் என்ற பொருள் தோன்ற நின்றது. இந்த அளவில் நம்ம திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம். நமக்கு நாளைக்கு வகுப்பு நம்ம கோயில்ல எதுவும் பூஜை எதுவும் இருக்கா? சரி, ஓகே. இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்வோம். நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருடன் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம.